ஃபார்மர் எடுத்துக்கோங்க. ஃபார்மர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அரிசி வந்துட்டு தன்னோட நிலத்தில் வந்துட்டு பயிரிடுறாரு. ஜனவரி மாதம் இவரோட அறுவடை பயிரிடுதல் ஸ்டார்ட் ஆகும். ஹார்வெஸ்டிங் அறுவடை வந்துட்டு ஜூன் மாதம் நடக்கிறேன்னு வச்சுக்கிறாரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 டன் இவர் வந்துட்டு அறுவடை பண்ணுறதா இவர் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதே ஊரில் ஒரு ரைஸ் மில் ஒருத்தர் நடத்துகிறாரு. ரைஸ் மில், ஸோ அவரோட ப்ராடக்ட் என்னென்னா ஃபார்மர்ஸ்லேருந்து அரிசி வாங்கி அதை பாலிஷ் பண்ணி பேக்ஸ் போட்டு விற்கிறது தான் இவரோட வேலை. ஸோ இவர் வந்துட்டு என்னென்னா, இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஜூன் மாதம் 100 டன் அரிசியை வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எங்கே வந்துட்டு யார் செல்லர் யாருன்னா, இந்த ஃபார்மர் தான், ரைஸ் செல்லர் தான் செல்லர். ஸோ பையர் யாருன்னா இந்த ரைஸ் மில்லோட ஓனர். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு போடுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் என்ன போடுறாங்கன்னா, ரைஸ் மில் ஓனர் வந்துட்டு இந்த ஃபார்மர்கிட்ட இருந்து ரைஸை வந்துட்டு பை பண்ணுவாங்க. ஸோ என்றைக்கு பை பண்ணுவாங்கன்னா, ஜூன் 30th. ஸோ ஜூன் 30th தான் இந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 100 டன் வந்துட்டு இவங்க வந்துட்டு பை பண்ணுறதா கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ ப்ரைஸ் என்னென்னா, ஒரு டன்னுக்கு 10,000 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். ஸோ இதுதான் ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இதே மாதிரி இது வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கமாடிட்டி ட்ரேடிங்கில் இருக்கிறது மாதிரியே ஸ்டாக்ஸுக்கும் இண்டிசைஸுக்குமே இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையோ இல்லை ஒரு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மாதிரி ஒரு இண்டிசைஸையோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பைரி டேட்டுக்கு இவ்வளவு ரூபா கொடுத்து நான் வாங்கவோ இல்லை விற்கவோ செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பையருக்கும் செல்லருக்கும் இடைப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 வகையான பாகங்கள் இருக்கும். ஸோ முதல் பாகம் என்னென்னா, என்ன ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஸ்டாக்காக இருக்கலாம், கமாடிட்டியாக இருக்கலாம். கமாடிட்டினா ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி கமாடிட்டியாக இருக்கலாம். இண்டெக்ஸஸ்னால் ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி. ஸோ இந்த மாதிரியான இண்டெக்ஸஸ்லையும் நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வந்து ஆக்ட். இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நீங்கள் எதர் பை பண்ண போகிறீங்களா இல்லை செல் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான் ஆக்ட்னு சொல்லுவாங்க. மூணாவது ப்ரைஸ். எந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இதை வாங்க போகிறீங்க இல்லை விற்க போகிறீங்க. நாலாவது குவான்டிட்டி. 5வது டேட். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், நிஃப்டியோட ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்கான எக்ஸாம்பிள். உங்கள் ப்ரோக்கர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நிஃப்டி ஃபியூச்சர்னு டைப் பண்ணிங்கன்னா, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இந்த ஃபியூச்சரை ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை நீங்கள் இப்போவே வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ இதோட எக்ஸ்பைரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் லாஸ்ட் மண்டே தான் இந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட். பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து இறங்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட், லாங் பண்ணிங்க அதாவது பை பண்ணிங்கன்னா ப்ரைஸ் நிஃப்டி ஏறுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா